இனிமையான குழந்தைகளே, இந்த கரையிலிருந்து அந்தக் கரைக்கு அழைத்துச் செல்ல உங்களுக்கு படகோட்டி கிடைத்துள்ளார். உங்களுடைய கால்கள் இப்போது இந்தப் பழைய உலகத்தில் இல்லை. முழு சிருஷ்டிச் சக்கரத்தில் அல்லது நாடகத்தில் பாபா ஒருமுறைதான் வருகின்றார். பாபா குழந்தைகளை தன்னோடு அழைத்துச் செல்வார். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வரவேண்டும். சரீரத்திற்குள் இருக்கின்ற ஆத்மா குஷியாகின்றது. எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். நீங்கள் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். பாபா கூறுகின்றார். என்னையும் அவமரியாதை செய்வதோடு சங்கருக்கும் பிரம்மாவிற்கும் அவமரியாதை செய்கிறார்கள். தந்தை என்று சொல்வதின் மூலம் ஆஸ்தி கண்டிப்பாக நினைவிற்கு வரும். தந்தை என்று சொன்னவுடன் ஆஸ்தி நினைவுக்கு வராதவர்கள் யாரும் இருக்கவே மாட்டார்கள். நீங்கள் தங்களுடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கக் கூடாது. எந்தளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ சேவையிலும் பாபாதான் நினைவிற்கு வருவார். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். விகர்மங்களின் சுமை ஆத்மாவில் இருக்கிறது, சரீரத்தில் இல்லை. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான யுக்தி எவ்வளவு நன்றாக இருக்கிறது. யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தந்தை நமக்கு கிடைத்துவிட்டார். ஞானமும் யோகமும் இவ்விரு விஷயங்களின் சமநிலை தேவை. எவ்வாறு ஞானத்தின் மூலம் ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு செய்தி தருகின்றீர்கள். திட எண்ணத்துடன் பழைய சம்ஸ்காரங்கள், சுபாவம், பழைய நடத்தை யாவையும் யஜ்ஞத்தில் ஆಹುதியாக போட்டு ஸ்வாஹா செய்யுங்கள். நினைவு மூலம் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலம் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். தூய்மையை தானம் செய்வதே இந்த ஈஸ்வரிய சேவையில் மிகப்பெரிய புண்ணியம். தூய்மை ஆவதும் ஆக்குவதுமே புண்ணியாத்மா ஆவதாகும். தூய்மையே உயிர்தானம் ஆகும். ஒருவருடைய துக்கத்தை அகற்றி சுகம் தருவதே அனைத்திலும் மிகப்பெரிய புண்ணிய காரியம் ஆகும். நல்லது.